வணக்கம் உடன்பிறப்புகளே, இன்று இலங்கையினுடைய சுதந்திர தினம். இந்த சுதந்திர தினத்திலே முக்கியமான நாம் எல்லாம் மறந்து போன 3 விடயங்கள் சம்பந்தமாக இந்த வீடியோவிலே பார்க்க போகின்றோம். முதலாவது விஷயம், இலங்கை சுதந்திரம் அடைந்து இன்றோடு 78 வருடங்கள் நிறைவடைந்திருக்கின்றது. நாம் எல்லாம் அதை விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த 78 வருட காலங்களிலே இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட இனப்பிரச்சனைகள், உள்நாட்டு யுத்தம், பல்வேறுபட்ட ஜனாதிபதிகள், பிரதமர்கள் என்று ஆட்சி மாற்றங்கள், இந்த நாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பஞ்சம், அதுக்கு பிற்பாடு ஏற்பட்ட ஒரு போராட்டம், ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியை அடித்து விரட்டிய சம்பவங்கள் என்று பல்வேறு விடயங்களை நம்முடைய வாழ்நாளிலேயே நாம் சந்தித்திருக்கிறோம். ஆனால் இந்த 78 வருடங்களுக்கு முன்பாக இலங்கை சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு எத்தனை வருடங்கள் போராடியது என்று நமக்கு தெரியுமா? 443 வருடங்கள் சுதந்திரத்துக்காக இலங்கை போராடி இருக்கிறது. போர்த்துகீசிடம் 1505 தொடக்கம் 1658 வரை 153 வருடங்கள் இலங்கை போராடி இருக்கிறது. 1658 1796 வரை டச் பீப்புளிடம் சுதந்திரத்திற்காக 138 வருடங்கள் இலங்கை போராடி இருக்கிறது. அதிலிருந்து 1796 தொடக்கம் 1948 வரை செல்லும்போது இழைக்கிறது 152 வருடங்கள் வெள்ளைக்காரர்களிடம் இலங்கை சுதந்திரத்துக்காக போராடி இருக்கிறது. மொத்தமாக 443 வருடங்கள் எங்களுடைய முன்னோர்கள் போராடி உயிர் தியாகம் செய்து வாங்கி தந்த சுதந்திரம் தான் இன்று நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சுதந்திர தினம். இரண்டாவது விஷயம்தான், இலங்கை இன்று சுதந்திரம் அடைந்திருக்கிறது என்று நாம் எல்லாம் சொல்லிக் கொள்கின்றோம். நாங்கள் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டிலே திடீரென்று சிலைகள் முளைக்கலாம், இந்த நாட்டில் இனப்பிரச்சனைகள் நடக்கலாம், அல்லது ஏதோ இனமுறுகல்கள், இந்த நாட்டில் அரசியல் இருக்கும் வரை இனப்பிரச்சனை இருந்துதான் ஆகும். ஆனால் சுதந்திரம் என்கின்ற ஒன்றை நாங்கள் சுவாசிக்கின்றோம் என்றால் அதற்கு பின்னால் சுமார் 40,000 தொடக்கம் 1,00,000 பேர் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொரு சுதந்திர தினத்திலும் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் இன்று அனுபவிக்கின்ற எந்த ஒரு விடயமும் சாதாரணமாக கிடைத்த ஒன்று அல்ல. ஏனென்றால் உதாரணமாக நாங்கள் வாக்களிக்கின்றோம். ஒவ்வொரு தேர்தலிலும் எங்களுடைய வாக்குகளை நாங்கள் வாக்கு அளிக்கின்றோம், அல்லது வாக்களிக்காமல் விடுகின்றோம், அல்லது ஏதாவது ஒன்றை சொல்கின்றோம். ஆனால் நம் வாக்களிப்பது கூட நமக்கு கஷ்டப்பட்டு புறப்பட்ட ஒரு உரிமை தான். காசு இருக்கிறவர்களுக்கும் வசதி படைத்தவர்களுக்கும் படித்தவர்களுக்கும் மட்டுமே இருந்த வாக்குரிமை பல போராட்டங்களுக்கு பிறகுதான் அனைத்து மக்களுக்கும் கிடைத்தது. இப்படி சுதந்திரமும் சுமார் 40,000 தொடக்கம் 1,00,000 பேர் தங்களுடைய உயிரை தியாகம் செய்து பெற்று தந்த ஒரு விடயம் என்பதை ஒவ்வொரு சுதந்திர தினத்திலும் நாங்கள் நினைவுபடுத்த வேண்டியது எங்களுடைய ஒவ்வொருவருடைய பொறுப்பும் கடமையும் தான். மூணாவது விஷயம்தான் இலங்கையுடைய வளச்சுரண்டல்கள். இலங்கையிலே அந்த காலனித்துவ காலத்தில் இலங்கையை கையகப்படுத்தி வைத்திருந்த போர்த்துகீஸாக இருந்தாலும் சரி, டச் பீப்புளாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் பீப்புளாக இருந்தாலும் சரி, இவங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இந்த 43 வருடங்களிலே எக்கச்சக்கமான வளங்களை இலங்கையிலிருந்து சுரண்டி இருக்கிறார்கள். ஆனால் இது சம்பந்தமாக எவ்வளவு என்கின்ற முழு தகவல்களும் எந்த ஒரு இடத்திலும் இல்லை. ஆனால் இணையங்களிலிருந்து குறிப்பாக இங்கிலீஷ் பீப்புள், அதாவது இந்த பிரித்தானியர்களால் இலங்கையுடைய வளங்கள் எந்த அளவு கொள்ளையிடப்பட்டிருக்கின்றன என்கின்ற ஒரு சின்ன துணுக்கு ஒன்று கிடைத்தது. சுமார் தோராயமாக 1 ட்ரில்லியன் USD இன்றைய மதிப்பிலே வளங்கள் வெள்ளையர்களால் மாத்திரம் இலங்கையிலிருந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. 1 ட்ரில்லியன் என்பது 308 லட்சம் கோடிகள் இலங்கை ரூபாய். இது சாதாரணமான ஒரு தொகை அல்ல. இலங்கையுடைய கடனையும் அடைத்து ஒரு செல்வந்த நாடாக இலங்கை இருக்கக்கூடிய அளவு ஒரு சொத்து. இதுக்கே இந்த நிலைமண்டா அத்தாவுல்லா சார் ஒரு வீடியோவில் சொல்லுவார், இந்த இதென்ன அடி சம்மாந்துள்ள அடிச்சாடி என்ற கதை. அது மாதிரி இந்தியாவிலே 45 ட்ரில்லியன்கள், இது எப்படி கணக்கு போடுறேன்னே தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்படி இலங்கை, இந்தியா என்று பல்வேறுபட்ட ஆசிய நாடுகளுடைய வளங்கள் இவர்களால் கொள்ளையிடப்பட்டிருக்கிறது. இத்தனைக்கும் பிறகுதான் இந்த 75 வருடங்களிலே நாங்கள் சுதந்திரம் அடைந்து இன்று நம்முடைய நாட்டிலே ஆட்சி செய்த அரசியல்வாதிகள் இந்த நாட்டின் சொத்துக்களை கொள்ளையிட்டிருக்கிறார்கள் என்று நமக்கு கோபம் வருகிறது. ஆனால் நம்முடைய சொத்துக்கள் எத்தனையோ லட்சம் கோடிகள் அந்நியர்களால் கொள்ளையிடப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. அதனால் தான் இன்று அவர்கள் செல்வந்த நாடுகளாகவும் நாங்கள் வறிய நாடுகளாகவும் இருக்கின்றோம். எனவே இதை அத்தனையும் உணர்ந்து நம்முடைய சுதந்திர தினத்தை மிக ஒரு உணர்வோடு தியாகத்தோடு நாங்கள் இதனை நினைவு கூற வேண்டும் என்று இந்த வீடியோவை நான் பதிவு செய்திருக்கிறேன். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.